அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாண்டி எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க எங்க வீட்ல இருந்ததை விட இங்க 4 மடங்கு நான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். போதுமா? இந்த வீட்ல தாங்க எனக்கு உறவுகளோட அருமையே புரியுது. எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. இந்த குடும்பத்துல வாழ்றதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க. முத்துப்பாண்டி சொல்றதை கேட்டு வெங்கடேஷும் ஜால்ரா போடுறாங்க. ஆமாங்க, நான் கூட அப்படித்தான். என் ஒய்ஃபுக்காகவே நான் என் வாத்தியார் வேலையை கூட நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். அடுத்தது எஸ்கே கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணா உங்களுக்கு இதை பத்தி எப்படி தோணுது, எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு பொண்ணா நினைக்கும் போது, அதுவும் பிறந்த வீட்டில் வந்து இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுவும் எங்க மாமா எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததை நினைக்கும் போது இன்னும் பெருமையா இருக்குதுங்கிறாங்க எஸ்கே. என் மாமாவுக்காக நானும் என் உசிரியே வேணாலும் கொடுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு என் மாமாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தது ரத்னா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், உங்க வீட்டுக்காரரு அவங்க ஒரு டீச்சர், 2 பேத்துக்கும் வேலையும் ஒரே இடத்துல, இப்ப இருக்கிறதும் ஒரே இடத்துல, இப்ப அதுவும் நீங்க அப்பா அம்மா வீட்டுல வந்து இருக்கீங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நான் என்னத்த சொல்லட்டும், பொண்ணுங்க வீட்டுல அதுவும் எங்க அண்ணன் மாதிரி இருக்கிற இடத்துல பாதுகாப்பும் சந்தோஷமும் அதிகமாவே இருக்கும். வாக்குப்பட்டு போன இடத்துலயும் அதே சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் எதிர்பார்த்தோம். அங்க மட்டும் பாதுகாப்பு இருந்திருந்தா இங்க திரும்பி வர்றதை பத்தி நான் யோசிச்சிருக்கவே மாட்டேங்கிறாங்க ரத்னா. அடுத்தது வீரா கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வீட்டுக்காரரும் நானும் இதே வீட்டுல தான் வந்து இருக்க போறோம்னு வீரா சொல்றாங்க. அடுத்தது கனியும் முந்திக்கிட்டு சொல்றா, நான் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு இருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. கனி, அடியே சின்ன கழுத, வயசுக்கு மீறின பேச்சு பேசிட்டு இருக்கேன், வாயை முடிக்கிட்டு கமனு நில்லுங்கிறாங்க வைகுண்டம். ஐயா, உங்க பிள்ளைங்க எல்லாம் உங்க வீட்லயே இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாமா, ஆரம்பத்துல எனக்கு இதெல்லாம் பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா ஒரு அப்பனா தம் பிள்ளைங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடியே வாழ்றதை பார்க்கும்போது இப்ப எனக்கு சந்தோஷமா நிறைவா இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம். இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னா என் மவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணுங்கிறாங்க வைகுண்டம். மிஸ்டர் சண்முகம், நீங்க செஞ்சது பெரிய புரட்சி தான். ஆனா இந்த புரட்சி எப்பவுமே நாளான நீடிக்குமான்னு கேக்குறாங்க. நீங்க கேக்குறது எனக்கு புரியலைங்கிறாங்க சண்முகம். அதாவது இதே புரட்சி நீங்க எத்தனை நாளைக்கு இதே மாதிரி ஒத்துமையா இருந்துடுவீங்க, எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா இருந்துடுவீங்களான்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர். அதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது, ஆனா கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்துட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க சண்முகம். சரிங்க சார், அடுத்த வருஷமும் இதே மாதிரி நாங்க பேட்டி எடுக்க வரும்போது இதே குடும்பம் இதே மாதிரி ஒத்துமையா இருப்பீங்களாங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்லுங்கிறாங்க. இல்ல கேக்குறாங்கல்ல, நீங்க தான் எல்லாத்துக்கும் இதுக்கு பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க சண்முகம். தங்கச்சிங்க எல்லாருமே அண்ணன் நீ நினைக்கிற மாதிரியே நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இதே மாதிரி இருப்போம்னு ஒரே சவுண்ட் கொடுக்குறாங்க. படம் நீங்க சொல்றது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, எல்லாரும் சேர்ந்தாப்புல நின்னுங்க, நாங்க எல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம்னு சொல்றோம். எல்லாரும் சேர்ந்தாப்புல ஒன்ன கண்ட மாதிரி நின்னுட்டு இருக்கும்போது அப்ப அறிவழகனு டக்குன்னு ஓடி வந்து நின்னுக்கிறாங்க. அட என்னடா வெள்ளக்காக்கா, ஒத்த குரங்குன்னு சொன்னதுக்கு இப்ப குரங்கு தாவற மாதிரி வந்து தாவிக்கிட்டே நிக்கிற, சரி சரி நின்னுக்கோ, திஷ்டி கலையிற மாதிரி இருக்கட்டும்ங்கிறாங்க. வெங்கடேஷும் அறிவழகனும் பக்கம் பக்கமா நிக்கிறாங்க. வெங்கடேஷ் இவங்க சட்டையும் அவங்க சட்டையும் பாக்குறாங்க. கலர் மேட்ச் ஆகுற மாதிரி தெரியுது. நம்மள மாதிரியே இவன் வந்து ரத்னா பக்கத்துல நிக்கிறானேன்னு நினைக்கிறாங்க வெங்கடேஷ். சண்முக வீட்டுல எல்லாரும் சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க. எல்லாத்து தட்டுலயும் சாப்பாடு குழம்பு போட்டு பரிமாறிட்டு இருக்காங்க ரத்னா. வெங்கடேஷோட தட்டு மட்டும் காலியா இருக்கு. பரணி எங்க போயிட்டான்னு கேக்குறாங்க சண்முகம். இதோ இப்ப வந்துடுவா, சாப்பிடுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரணியும் வர்றாங்க. பரணி எல்லாத்து தட்டையும் பாக்குறாங்க. எல்லாத்து தட்டுலயும் சாப்பாடும் குழம்பு இருக்கு. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வெங்கடேஷ் மட்டும் வெறும் பிளேட்டை வச்சு கொண்டிருக்காங்க. ஏ ரத்னா, என்னது எல்லாத்துக்கும் பரிமாறி இருக்க, ஏன் இவருக்கு மட்டும் பரிமாறாம இருக்க, அந்த சோத்தை எடு அப்படின்னு சொல்லி ரத்னா கிட்ட கேக்குறாங்க. ரத்னா முறத்துக்கிட்டே சாப்பாட்டு எடுத்து வைக்கிறாங்க. பரணி வந்துதான் வெங்கடேஷ்க்கு பரிமாறுறாங்க. சாப்பிடுங்கிறாங்க. எல்லாமே வாங்கி வாங்கி போதும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் எப்பவும் போல பேச்ச தொடங்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் கேட்டதை பாத்தியா, அடுத்த வருஷம் பொங்கல் வரைக்கும் இதே மாதிரி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம்னு சவால் விட்டு கேட்ட மாதிரியெல்லாம் இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஒன்னா இருக்க முடியுமாங்கிறாங்க. அதுக்கு தான் நாம எல்லாருமே ஒன்னா இருப்போம்னு நாமளும் பதில் சொல்லிட்டோம்லனே, அப்புறம் என்னங்கிறாங்க கனி. சொன்னா மட்டும் பத்தாது, அதே மாதிரி நம்ம இருந்துடுவோமாங்கிறாங்க சண்முகம். அடுத்த வருஷம் இல்ல, எல்லா வருஷமும் இதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒத்துமையா தான் இருப்போம், நீ சாப்பிடுங்கிறாங்க வைகுண்டம். வெங்கடேஷும் முறைக்கிறாங்க, மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஆமா, உங்க எல்லாத்தோட சந்தோஷத்தையும் கெடுக்கிறது தானே என்னோட அடுத்த வேலை, அதுக்காகத்தானே நான் இவ்வளவு தூரம் இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி பதில் சொல்றாங்க. எங்களை பத்தி என்ன மச்சான், நாங்க எப்பவும் போல இங்கேயே இருப்போம். ஆனா அடுத்தது வீராவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவோம். அப்ப அவங்களுக்கு வர மாப்பிள்ளையும் இதே மாதிரி இங்க தங்கறதுக்கு சம்மதிக்கணுமே. அட அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வீராவோட கல்யாணத்துல அந்த கண்டிஷன் போட்டுத்தானே நான் கல்யாணமே பண்ணி கொடுப்பேன். எந்த மாப்பிள்ளை இதே வீட்டுல வந்து தங்குறேன்னு சொல்றானோ, இந்த குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்கிறோனோ, அந்த மாப்பிள்ளைக்கு தானே நான் வீராவை கட்டி கொடுப்பேங்கிறாங்க சண்முகம். ஏய் சண்முகம், அப்போ வீராவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்க்க மாட்டியா, இங்க வந்து தங்குற மாப்பிள்ளை தான் நீ பாப்பியான்னு கேக்குறாங்க பரணி. லே ரெண்டும் தான், முதல்ல வீராவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்க்கணும். வீராவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்துட்டு இந்த குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் நான் அந்த வீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நான் சொல்லி முடிவெடுக்க போறேங்கிறாங்க சண்முகம். அப்ப நீங்க பாக்குற மாப்பிள்ளை அந்த வீட்டுல ஒரே பையனா இருக்கிற மாப்பிள்ளையா பார்க்காதீங்க, 4-5 பசங்க இருக்கிற மாப்பிள்ளையா பாத்தீங்கன்னா தான் ஒரு பையனாவது இந்த வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்க முடியுங்கிறாங்க வெங்கடேஷ். நான் எதுக்கு சொல்றேன்னா, அங்க ஒரே பையனா இருந்து நீங்க இங்க வர சொல்லிட்டீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அங்க தவிச்சு போயிருவாங்கல்ல, அதுக்காகத்தான் நான் சொன்னேங்கிறாங்க வெங்கடேஷ். அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க ரத்னா. நாங்க ஒண்ணு உங்களை இங்க வாங்கன்னு கூப்பிடலீங்கிறாங்க. ரத்னா, என்னது மரியாதை
இல்லாம பேசுறேன்னு வைகுண்டம் கேக்குறாங்க. அப்பா அவர் ஒன்றும் மற்றவங்கள பத்தி பேசல, அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏக்கா ரத்னாக்கா, நீ கொஞ்சம் பேசாம அமைதியாவே இருக்க மாட்டியா அப்படின்னு எசிக்கி பார்த்துட்டு அந்த பக்கம் வெங்கடேஷ் தட்டு காலியா இருக்கிறத பார்த்து அக்காவுக்கு சோறு வை பரணிங்கிறாங்க. பரணி இந்த பக்கம் வெங்கடேஷோட பிளேட்டை பார்த்துட்டு, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கோங்க, ரசம் போட்டுக்கிறீங்களா குழம்பு போட்டுக்கிறீங்களாங்கிறாங்க. ரசமே போதும் சிஸ்டருங்கிறாங்க வெங்கடேஷ். நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கனி கேட்குறா. ஏதோ விவகாரமா தான் சொல்ல போறான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க வீரா. இது என்னோட பர்சனலுங்கிறா. எது அப்படி என்ன உனக்கு பர்சனல் இருக்க போகுதுங்கிறாங்க. ஆமா, எனக்கும் கல்யாணம் நடக்கும், நானே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை லவ் பண்ணி எங்க வீட்டுல வந்து வாழ உங்களுக்கு சம்மதமானு கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு கனி சொல்லும்போது சண்முகத்துக்கு பொறையேறுது. வயசை பாரு பேச்ச பாரு, இவ பேசின பேச்ச கேட்டு சண்முகத்துக்கு பொறையேறிச்சு. ஏண்டி காலையில அவங்க பேட்டி எடுக்கும்போது கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன், இப்ப ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கு. 3 ஏழை விடல, அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுறா பாரு சிலுவண்டு. பேசாம ஒழுங்கா சோத்தை பார்த்து சாப்பிடுங்கிறாங்க. கனி பேசினதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பரணி எனக்கு கொஞ்சம் ரசம் ஊத்து, நான் கொஞ்சமா சாப்பிட்டா தான் காலையில நேரமே எழுந்திரிச்சு போகும், நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, நான் கலந்துக்கணும். மிச்சம் வைக்காம நல்லா வலிச்சு சாப்பிடுங்க, டிஎஸ்பி போஸ்ட் எல்லாம் மறுபடியும் பார்த்துக்கலாம், நீங்க நல்ல வயிறாறு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. வைகுண்டம் சரிமாமான்னு சாப்பிடுறாங்க. சண்முகம் அவங்க ரூம்ல உட்காந்து ஏதோ பில்லு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வைகுண்டம் வெட்டுக்கிளியை நம்பி விட்டு ஏதோ ஒரு பில்லை தொலைச்சிட்டான், பணம் இடிக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பரணி இடுப்பு வலின்னு வந்து உட்காந்துருக்காங்க. ஏன் முகம் வாடி கிடக்குதுங்கிறாங்க. அதான் தெரியலடா, காலையில இருந்து ஒரே அலைச்சல், இடுப்பு வலியோ வலி. முதல்ல ஊறுகாய் வச்சா கூட எல்லாரும் சாப்பிட்டு முடிப்பீங்க, ஆனா இப்ப 2 மருமக வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்குன்னு தனியா சமைக்க வேண்டியது இல்லையா? சாப்பாடு, சாம்பார், வத்தல், வடகம், பொரியல் இப்படி எல்லா வகையும் செஞ்சு தாண்டா ஆகணும். சமையலுக்குன்னு காலெல்லாம் நின்னு இத்து போற மாதிரி வலிக்குதுடாங்கிறாங்க. தங்கச்சிகளையும் கூட மாட ஒத்தாசிக்கு வச்சுக்க வேண்டியதான்னு சண்முகம் சொல்றாங்க. எங்கடா இசக்கிக்கு கடையில வேலை இருக்கு, ரத்னாவுக்கு ஸ்கூல்ல வேலை இருக்கு, இந்த வீரா ஒருத்தி தான் கூட மாட ஒத்துழைக்கிறா, அவளுக்கும் வேலை கிடைச்சிருச்சுன்னா என் பாடு திண்டாட்டம் தான்ங்கிறாங்க பரணி. என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியலையேங்கிறாங்க சண்முகம். தெரியலடா, எனக்கு இடுப்பு வலிக்குதுங்கிறாங்க பரணி. மாப்பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டா தங்கச்சிங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு சிக்கல் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கிறாங்க சண்முகம். இதுதானே ஆரம்பம், இன்னும் போக போக என்னெல்லாம் சிரமம் இருக்குன்னு மறுபடி தானே தெரிய போகுதுங்கிறாங்க. பத்திரிக்கைக்காரங்க கேட்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்துருச்சு. ஒரே வருஷத்துல இந்த குடும்பம் கலைச்சிட்டா என்னடா செய்யறது? ஆரம்பத்துல நீ கேட்கும்போது எனக்கு பிடிக்கலதான், ஆனா இப்ப எல்லாமுக்கும் ஒத்துழைச்சு போக வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க பரணி. இத்தனைக்கும் காரணம் நீ தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி கால் வலிக்கு எண்ணெயை போட்டு நீவிக்கிட்டு இருக்காங்க பரணி. சண்முகம் பரணி படுற அவஸ்தையை பார்த்துட்டு கட்டில் மேல உட்காந்து காலை எடுத்து மடியில வச்சு அமர்த்தி விடுறாங்க. டே என்னடா பண்ற, காலை விடுறாங்கிறாங்க. இல்ல உனக்கு கால் வலிக்குதுன்னு எனக்கு தெரியும், புருஷன் பொண்டாட்டிக்கு கால் அமுத்தினா என்ன தப்பு, கூட நான் அமுத்துறேன் அப்படின்னு சொல்லி கால் அமுத்தி விடுறாங்க. சொல்லுவேன், ஆனா பொங்குறேன் புகையிறேன்னு நீ எதுவும் சொல்லக்கூடாது சரியா? ஓவரா சொல்ல போறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லி தொலை. எனக்கு இப்ப தூங்குனா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. எங்க அம்மா எப்படி எல்லாத்தையும் உட்கார வச்சு எப்படி வழி நடத்துவாளோ அதே மாதிரி நீயும் நடத்துற. இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அரவணைச்சு பொறுப்பா நடந்துக்கல பரணி. இந்த ரத்னா விஷயத்துல நான் ஏதாவது சொன்னா அப்படியே சவுக்கால் அடிக்கிற மாதிரி நீ நடந்துக்குவீல்லன்னு கேக்குறாங்க பரணி. டேய் அந்த நேரத்துல நீ ஏதாவது சொல்லிட்டீன்னா அது என் மனசுக்கு என்ன பட்டதோ அதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதானுங்கிறாங்க சண்முகம். டேய் போதுமட சாமி, காலை பிடிச்சு விடுறியா இல்ல காலை வாரி விடுறியான்னு சந்தேகமா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப கிளியர் ஆயிடுச்சு. காலை வாரத்தான் பாக்குற, முதல்ல காலை விடுங்கிறாங்க. இல்ல நான் தான் அப்பவே சொன்னேன்ல எங்க அம்மா மாதிரியே இந்த குடும்பத்தை வழி நடத்துறேன்னு நான் சொன்னேன்னுங்கிறாங்க சண்முகம். டேய் அத்தை போனதுக்கு அப்புறமா நான் இந்த பொறுப்பெடுத்தேன், நான் எப்ப இந்த குடும்பத்துக்கு வந்தேனோ அப்ப இருந்து பொறுப்பத்தானே இருக்கேங்கிறாங்க பரணி. என்னமோ திடீர்னு எனக்கு பொறுப்பு வந்த மாதிரி பேசுற, அதுவும் மச்சான் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ உனக்கு நாணக்கன் திறக்குது பாத்தியா, அதை நினைக்கும் போது தாண்டா எனக்கு புல் அரிக்குதுங்கிறாங்க பரணி. டேய் முன்னாடியே தோணுச்சு, ஆனா அப்ப சொல்ல தோணல, இப்பதான் எனக்கு சொல்ல தோணுச்சுங்கிறாங்க சண்முகம். போதும் போதும், எனக்கு சத்தியமா டயர்டா இருக்கு, எனக்கு இப்ப தூங்குனா போதுமடா சாமின்னு இருக்கு, முதல்ல காலை விடு நான் தூங்கணுங்கிறாங்க பரணி. டேய் இன்னும் கொஞ்ச நேரம் உனக்கு காலை அமுத்தி விடுறேங்கிறாங்க சண்முகம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல கீழே போடாங்கிறாங்க. என்னல இது, கீழே கொண்டா மேல வந்து கோருங்கிற, மேல வந்து கொண்டா கீழே போங்கிற, சரி போ அப்படின்னு சொல்லி சண்முகம் கீழே படுத்துக்கிறாங்க. பரணியும் நல்லா இழுத்து போத்தி படுக்கிறாங்க. சண்முகம் எழுந்திரிச்சு கொண்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பரணி பார்த்துட்டு என்னடா இது இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா நான் தூங்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. சண்முகம் சினிமா பாட்டு எடுத்து விடுறாங்க. டேய் ஒரே அடியா கூவாத, ஒழுங்கா பேசாம பாடுறான்னு பரணி அதட்டுறாங்க. பாட்டு பாடினா நீ தூங்குவேன்னு நினைச்சுதான் நான் பாடினேங்கிறாங்க. பரணி முறைக்கவும் ரேடியோ நிலையம் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிறாங்க. சண்முகம் பொழுது நல்லபடியா விடிஞ்சிருது. பரணி கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா எசக்கி சாமியை கும்பிட்டு கடையை திறக்கிறாங்க. பரணி கோலம் போட்டுட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் வெளியே வந்ததும் குட் மார்னிங் சொல்றாங்க. அடடே வெங்கடேஷ் எழுந்திரிச்சிட்டீங்களா, சரி உட்காருங்க நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. சரி சிஸ்டர்னு உட்கார்றாங்க. வெங்கடேஷ் காப்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி அங்க ஒட்டாம ஓடி வந்து நிக்கிறாங்க. என்னடா காலையில எழுந்திரிச்சதும் ஏதோ ஆபீஸ் போகணும்னால சொல்லிட்டு இருந்தேன், இப்ப என்னமோ இன்னும் போகாம இருக்கேங்கிறாங்க. ஆமா ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் செய்யலைனாலும் கூடுதலா சத போட்டு, நீங்களும் நாளையில இருந்து எங்க கூட ஜாக்கிங் வரீங்களான்னு கேக்குறாங்க. எது உங்களோட ஜாக்கிங் வருது, குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஓட வைக்கத்தான் நான் வந்திருக்கேன், நான் ஓட்டம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சிரிக்கிறாங்க வெங்கடேஷ். அட நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சிரிச்சா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. சரி நாளையில இருந்து முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். சண்முகம் வர்றாங்க. நான் நல்லா ஓட்டம் பிடிச்சேன்னா ஊரே ரணகலம் ஆயிடும் தெரியுமாங்கிறாங்க சண்முகம். நீயும் காலையில எக்ஸசைஸ் பண்ணாம அலைஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு ஓட விட்டா தாண்டா சரி
சரியா இருக்குங்கிறாங்க பரணி. பரணி காலையில மூளைக்கு வேலை கொடுக்கறதே பெரிய எக்ஸசைஸ் தான். நீ என்னமோ என்ன ஓட விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. காப்பி கொண்டுகிட்டு வந்து அது முத்துப்பாண்டிக்கு கொடுக்குறாங்க. முத்துப்பாண்டியும் காப்பி டம்ளர் எடுத்துக்கிறாங்க. வெங்கடேஷும் அந்த காப்பி எடுக்கலான்னு கை நீட்டும் போது ரத்னா இழுத்துக்கிறாங்க. காப்பி டம்ளரை வெங்கடேஷ்க்கு பக்கமா எடுத்து வச்சுட்டு போறாங்க ரத்னா. வெங்கடேஷ்க்கு நல்லா மூக்க உடச்சு விட்ட மாதிரி இருக்கு. முத்துப்பாண்டி இதெல்லாம் பார்த்துட்டு சரி விடுங்க வெங்கடேஷ், இதெல்லாம் போக போக சரியா போயிடும். சண்முகம் பார்த்துட்டு எனக்கு என்னமோ இதெல்லாம் போக போக சரியாகும்னு தோணவே இல்லைங்கிறாங்க. ஓ, எல்லாத்துக்கும் காப்பியை கையில கொடுத்துட்டு போறா, எனக்கு மட்டும் காப்பி டம்ளரை கீழே எடுத்து வச்சுட்டு போறாளா? இருடா, முதல்ல உனக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க வெங்கடேஷ். எசுக்கி கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி வந்ததும் துண்டு சோப்புல எங்க வச்சுன்னு கேட்கறாங்க. இருங்க மாமா, கஸ்டமர் எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரேன் இருங்கிறாங்க. ஆமா, பெரிய சூப்பர் மார்க்கெட், என்னைய ஆபீஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடையை பார்த்துக்க கூடாதான்னு திட்டுறாங்க. அடியே சீக்கிரம் வாடி, நான் டிஎஸ்பி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். ஒருவேளை அந்த ஆள் வந்துட்டாருன்னா அவர் ஒரு சுடு தண்ணி மாதிரி கண்ணா அப்படின்னான்னு என்ன கத்துவரடி. அதுவும் லேட்டா போயிட்டா சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படியே இப்படின்னு டாட் போட்டுன்னு கத்துவரடி. வெங்கடேஷும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடியே அங்கேயும் லேட்டா போனா உனக்கு பனிஷ்மெண்ட் தானா? அடியே பங்காளி, இன்னைக்கு நீ லேட்டா தாண்டா போற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெங்கடேஷ் ஏதோ ஒரு பிளான் பண்ண போயிட்டாங்க. எசக்கி வெங்கடேஷ் மாமா கடையை சுத்த பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெங்கடேஷ் கடையை ஒண்ணு காக்கா தூக்கிட்டு போகாது, முதல்ல வந்து எனக்கு வேண்டியதை எடுத்து கொடுவா அப்படின்னு கையோட எடுத்துக்கிட்டு போறாங்க முத்துப்பாண்டி. ஐயோ அவசரப்படாதீங்க மாமா, துண்டு சோப்பு இந்தாங்க, நீங்க போய் நிதானமா குளிச்சுக்கிட்டு வாங்கங்கிறாங்க. சரி சரி சுடுதண்ணி எடுத்து வை, நான் குளிச்சுக்கிட்டு வந்துடுறேன்ட்டு போறாங்க முத்துப்பாண்டி. எசக்கி சுடுதண்ணி வச்சிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி எஸ்கே எஸ்கேன்னு சத்தம் போடுறாங்க. ஐயே, சுடுதண்ணி கொண்டு வரதுக்குள்ளே எதுக்கு தான் இந்த மனசு இப்படி கத்துறாரு, அவர் கூட பிரிச்சுக்க மாட்டாரோ. இருங்க மாமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கி தண்ணியோட வந்து நிக்கிறாங்க. மாமா நீங்க பாட்டு குளிக்க வேண்டியதானே, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்கிறாங்க. இல்லடி உள்ள யாரோ இருக்காங்க பாருங்கிறாங்க முத்துப்பாண்டி. அதுக்குள்ள உள்ள யார் போனது, நீங்க குளிக்க போற நேரத்துல உள்ள யார் இருக்கா, யாருங்க இருக்கீங்க உள்ள அப்படின்னு எஸ்கி சத்தம் போடுறாங்க. பாத்ரூம்குள்ள நின்னுகிட்டே அடியே பங்காளி லேட்டா தான் போக போற, உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கத்தான் போகுது, டிஎஸ்பி உன்னை சஸ்பெண்ட் பண்ணத்தான் போறாருன்னு நினைக்கிறாங்க வெங்கடேஷ். முத்துப்பாண்டி ஸ்டேஷனுக்கு போறதுக்கு நேராச்சுன்னு வெந்த நீங்க காலில் ஊத்த மாதிரி பறந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வெங்கடேஷ் சௌகரியமா பாத்ரூம்ல நிக்கிறாங்க. எசக்கி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கு சரியான கோவம் வருது. நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன மாதிரி தான் எஸ்பி வந்து கண்ணா அப்படின்னு திட்ட போறாரு. வெங்கடேஷ திட்டமாண்டா பாட்டுக்கு எசக்கியை பிடிச்சு நல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி எசக்கியை திட்டுறதை பார்த்துட்டு சண்முகத்துக்கு கோவம் வருது. அந்த கோவம் அப்படியே வெங்கடேஷ் மேல பாயுது. ஆஹா, இப்பதான் குடும்போட இருக்க ஆரம்பம், நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெங்கடேஷ். வீட்டுல செஞ்சதை சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு என்ன அவசரம், நீங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. வேலைக்கு போற நாங்க எல்லாரும் முதல்ல கிளம்பி போனதுக்கு அப்புறமா நீங்க பாத்ரூம் போக வேண்டியதானே, சும்மா தானே இருக்கீங்கன்னு ரத்னாவும் நல்ல வெங்கடேஷ மூக்கடிக்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. வெங்கடேஷும் மனசுக்குள்ள வெறுப்பை வச்சுக்கிட்டே அப்படியே வெளியில நாடகமா நடிச்சிட்டு இருக்காரு. வெங்கடேஷ் இப்படி எல்லாம் கேட்கறது தப்புன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் வெங்கடேஷோட சூழ்ச்சித்தனம் தெரியாம அந்த குடும்பம் வெங்கடேஷை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ரத்னா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அப்பப்போ மூக்க உடைக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.